Good morning students. Today we will see 8th standard science topic light. We will see two different types of object. One is luminous object, another one is non-luminous object. Some objects generate their own light, that is called luminous object. Example, sun, fluorescent bulb, burning candles. Another one non-luminous object. Some object cannot generate their own light, that is called non-luminous object. Example, table, chair, wall, paper. Now we will see reflection of light. Reflection of light ன்னு என்னன்னு பார்க்கலாம். We can see an object only when the light falls on the object, bounces back and reaches our eyes. When light bounces back after striking a surface, they say the light can reflect it. This is known as reflection of light. Reflection of lightனா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த லைட் வந்து நம்ம பார்க்குற பொருள் மேலே பட்டு மறுபடி திரும்பி வந்து எங்கே பார்க்குது, நம்ம கண்ணை வந்து அடையுது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். இப்போ பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு பொருள் பார்க்குறோம், அந்த பொருள் எங்கே இருக்குது, டேபிள் மேலே இருக்குது. அந்த லைட் வந்து எங்கே படுது அப்படின்னா டேபிள் மேலே பட்டு மறுபடியும் எங்கே போகுது, அந்த கண்ணை போய் பார்க்குது. அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை பார்க்க முடியும். நெக்ஸ்ட், இந்த பிளேன் மிரர் அப்படிங்கிறது எப்போ வந்து லைட் அது மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த மிரர் அப்படிங்கிறது ஸ்மூத் பாலிஷ்டு சர்ஃபேஸ். அப்போ தான் இந்த ரே ஆஃப் லைட் வந்து அது மேலே பட்டு என்ன ஆகும், கெட்ஸ் ரிஃப்ளெக்டட். நெக்ஸ்ட், the plane mirror reflects light in a regular manner. நெக்ஸ்ட், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா லைட் வந்து ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே எங்கே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ரைட் சைடில் ஐடி அப்படின்னு இருக்குதா, அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்சிடென்ட் ரே. த ரே ஆஃப் லைட், இந்த ரே ஆஃப் லைட் எங்கே ஆகுது, விஸ்ட்ரிக்ட்ஸ் ஏ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுங்கிறது எது, இடி. இந்த ரே ஆஃப் லைட் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மேலே விழுது, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இன்சிடென்ட் ரே. நெக்ஸ்ட் ஒன், பாயிண்ட் ஆஃப் இன்டென்ஸ். பாயிண்ட் ஆஃப் இன்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐ. இந்த இன்சிடென்ட் ரே வந்து எங்கே விழுது, ஸ்ட்ரிக் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஐ. ஐ மேலே விழுது பார்த்தீங்களா, அந்த ஐ தான் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டென்ஸ். நெக்ஸ்ட், ரிஃப்ளெக்டட் ரேஸ். த இன்சிடென்ட் ரே எங்கே படுது, ஐயில் பட்டு மறுபடியும் எங்கே பிரதிபலிக்குது, ஏல பிரதிபலிக்குது. அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஏ ஐயை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், நார்மல். த பர்பண்டிகுலர் ட்ரான் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டென்ஸ் இஸ் கால்டு தி நார்மல். அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எம்ஐ இஸ் தி நார்மல். எம்ஐ தான் என்ன அப்படின்னா இந்த ஃபிகரில் நார்மல். நெக்ஸ்ட், ஆங்கிள் ஆஃப் தி இன்டென்ஸ். ஆங்கிள் ஆஃப் தி இன்டென்ஸ் அப்படின்னா என்னது, இந்த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரேங்கிறது எது, ஐடியும், அண்ட் த நார்மல்ங்கிறது எது, ஐஎம்மும். இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்டென்ஸ் அப்படின்னா டிஐஎம். நெக்ஸ்ட் ஒன், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன, நார்மல் என்ன இருக்குது ஐஎம்மும், ரிஃப்ளெக்டட் ரே எது ஏஐயும். இதுதான் the angle between the normal and the reflected ray is called the angle of reflection. Angle MIA is the angle of reflection. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் MIA. அப்படி தான் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா angle of reflection அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக், law of reflection. They have two different types of law of reflection. One வந்து first law of reflection, second one is second law of reflection. First one, first law of reflection அப்படின்னா என்னென்னா the incident ray அப்படின்னு என்ன, நம்ம முன்னாடியே பார்த்தோம், எங்கள் லைட்லேருந்து ஆப்ஜெக்ட் மேலே படுறதா இன்சிடென்ட் ரே. த நார்மல் ட்ரான் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்டென்ஸ். பாயிண்ட் ஆஃப் இன்டென்ஸ்னால் என்ன, எங்கே படுதோ அந்த இடம் தான் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டென்ஸ். அண்ட் ரிஃப்ளெக்டட் ரேஸ், பட்டு பிரதிபலிக்கு பேர் தான் என்னது ரிஃப்ளெக்டட் ரேஸ். ஆல் த லைன் இன் தி சேம் பிளேன். இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் பிளேனில் இருக்கும். அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இன்சிடென்ட் ரேயும் பாயிண்ட் ஆஃப் இன்டென்ஸும் ரிஃப்ளெக்ட்
ரிஃப்ளெக்டட் ரேவும் எப்படி இருக்கும், லை இன் தி சேம் பிளேனில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, when a ray of light is reflected by a surface, the angle of incidence is equal to the angle of reflection. angle of incidence அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்குது. எதுக்கு, angle of reflectionக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த ஃபிகரில் பாரு, சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டென்ஸ். ஏசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்சிடென்ட் ரே. நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ரே எங்கேருந்து போகுது, ஏலேருந்து போகுது. அதனால் அது என்ன ரேன்னு சொல்லுவோம், இன்சிடென்ட் ரேம்போம். அது எங்கே படுது, சியில் படுது. அந்த சிங்கிற பாயிண்ட் தான் என்னென்னு சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் இன்டென்ஸ். அது பட்டு எங்கே பிரதிபலிக்குது, டியில். அப்போ சிடி இஸ் ரெப்ரசன்ட் ரிஃப்ளெக்டட் ரே. சிஎம் இஸ் தி நார்மல். சிஎம் இஸ் பர்பெண்டிகுலர் டு இடி. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு த செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்டென்ஸ் ஏசிஎம் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் தி ரிஃப்ளெக்ஷன் எம்சிடி. நெக்ஸ்ட், how is an image formed in a plane mirror? plane mirrorல இமேஜ் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும், plane mirror அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, has a smooth reflective surface. the surface of the mirror is made reflective. எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, applying a silver coating at the back. plane mirroroட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் எலிமெண்ட்ஸ்னால, சில்வர்னால என்ன ஆகும் அப்படின்னா கோட்டிங் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் இந்த லைட் ரே ஃப்ரம் என் ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் ரே ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி பிளேன் மிரர் அண்ட் கெட் ரிஃப்ளெக்டட் பேக். அந்த பிளேன் மிரர் பட்டு மறுபடியும் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்போ அப்படின்னா சில்வர் கோட்டிங்கை பேக் சைடில், பிளேன் மிரரில் பேக் சைடில் அப்ளை பண்ணப்போ. The reflected ray meet at the point when extended backwards. The image is formed. அப்போ தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். as the image is not formed, ஃபார்ம் ஆகாது. எப்போ, the actual ray of the light. அப்போ என்ன ஆகாது, cannot be captured on a screen. அந்த இமேஜ் பேர் தான் என்ன அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜ். விர்ச்சுவல் இமேஜ் அப்படிங்கிறது cannot capture on a screen. Next, to verify that the reflected rays travel back in a straight line, you must see the object along a line because even light that is reflected travels in a straight line. எப்பவுமே லைன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் தான் ட்ராவல் ஆகும். பட் you do some activities. You take an object, straw and a plane mirror. Place an object in the front of the mirror. மிரருக்கு முன்னாடி வைக்கிறேன். see the image through a straw. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அந்த ஸ்ட்ரா மூலிமா அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஃபஸ்ட் என்ன ஆகுது, நல்லா உங்களுக்கு தெரியுது. பட் நவ் யூ பெண்ட் த எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரா அண்ட் ட்ரை டு see the image. ஃபஸ்ட்டு நல்லா தெரியுது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக அதை பெண்ட் பண்ணுறோம். பெண்ட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா do not see. why? when you bend the straw, the reflected rays which are traveling in a straight line get blocked and cannot see the object. லைட் எப்பவுமே எப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரைட் லைன் தான் நம்ம பாஸ் ஆகும்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து என்னது ஸ்ட்ரைட்டாக இருந்ததுனால நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரா அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணும்போது லைட் cannot pass, so you cannot see the object. Next, characteristics of image formed by plane mirror. image size is equal to object size. எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இமேஜ் சைஸும் ஆப்ஜெக்டோட சைஸும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். எங்கே, இன் பிளேன் மிரரில். நெக்ஸ்ட், இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர். மிரரில் இருந்து இமேஜோட டிஸ்டன்ஸும் மிரரில் இருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், இமேஜ் ஃபாலோஸ் லெஃப்ட் ரைட் ரிவர்சல். இப்போ நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து நம்ம ரைட் ஹேண்டை மேலே தூக்கும்போது நம்மளுக்கு மிரரில் எப்படி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியும். அதுதான் லெஃப்ட் ரைட் ரிவர்சல். நெக்ஸ்ட், விர்ச்சுவல் இஸ் ஃபார்ம்டு. நெக்ஸ்ட் we will see what is lateral inversion. lateral inversion என்ன அப்படின்னா the right side of the object appears to be on the left. Similarly, the left side of the object appear on the right side in the image. This is known as lateral inversion. Next,
reflection of light from regular and irregular surface. இதில் பார்த்தீங்கன்னா 2 types of surface இருக்குது. ஒன்று வந்து regular surface, another one irregular surface. A beam of light is made up of many individual ray of light. A beam of light அப்படிங்கிறது எதை உருவாக்கும் அப்படின்னா இண்டிவிஜுவல் தனித்தனியான ரேஸை நிறையா ஃபார்ம் பண்ணுறதா என்ன அப்படின்னா பீம் ஆஃப் லைட் அப்படிம்பா. த ரே ஆஃப் லைட் ட்ராவல்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலல் டு ஈச் அதர், ஒன்னோட ஒன்று என்ன எப்படி இருக்கும் பேரலாக தான் இருக்கும். when a beam of light strikes a smooth surface such that a mirror the ray are reflected. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல பட்டு ரே ஆஃப் லைட் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸில் பட்டு மறுபடியும் என்ன ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று பேரலாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்பெக்குலர் ஆர் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஏ கிளியர் இமேஜ் தான் ஃபார்ம் பண்ணும். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம் அல்லது டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம். இது லைட் ஃபால்ஸ் ஆன் ஏ ரஃப் சர்ஃபேஸ் மேலே லைட் பட்டு என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ஆனால் நாட் இன் ஏ ரெகுலர் மேனர். த parallel ray of light after striking a rough surface scatter in different direction. நம்ம ரெகுலர் சர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டு எப்படி இருக்கும் பேரலாக ரிஃப்ளெக்ஷன் ஆகும். பட் ஆனால் இது ரஃப் சர்ஃபேஸில் பட்டு எப்படி ஆகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிஃப்யூஸ் அல்லது இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது டஸ் நாட் ஃபார்ம் an இமேஜ். நெக்ஸ்ட் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா யூ கேன் see several image in both the mirror. This is because the image formed by the one mirror act as the object for the second mirror. This phenomena referred to as multiple reflection. The number of image formed depends on the angle between the mirror. இப்போ மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம். அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா நம்பர் ஆஃப் இமேஜ் ஈக்குவல் டு 330 - 1. 330லேருந்து 1 மைனஸ் பண்ணி டிவைடட் பை டிகிரி ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த மிரர்க்குள்ளே ஆங்கிள்ஸை எவ்வளோ அப்படின்னு பார்க்குறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப். மல்டிபிள் மிரரை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா நம்பர் ஆஃப் இமேஜ் ஈக்குவல் டு 360 - 1 டிவைடட் பை டிகிரி ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த மிரர்ஸ்.